ஆ நீ எந்த காலேஜ்ல போட போற? அப்ப நீ நான் எம்சிஜில லைலா ஜாயின் பண்ணலாம். காலேஜ்ரா? என்ன காலேஜ்டா அது? டேய் ஆனா உங்களுக்கு ரிசல்ட் ஆச்சே, ஆமாண்ணா. என்னாச்சு? பாஸா? வி ஃபார் விக்டரி பாஸா? அதெல்லாம் இல்லைண்ணா, 2 சப்ஜெக்ட்ல போயிடுச்சுண்ணா. 2 சப்ஜெக்ட்ல போயிடுச்சா? என்னடா அவ்வளோ அசல்ட்டா சொல்ற? ரீ எக்ஸாம் எதுனா எழுதி போட்டிருக்கியா? அதெல்லாம் பார்த்துக்கலாண்ணே, நீங்க ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க? ஃப்ரீயா விடுங்க. என்னடா அசல்ட்டா சொல்ற? 2 சப்ஜெக்ட்ல போயிடுச்சுன்னு சின்ன இஷ்யூ மாதிரி சொல்றானே. ஒரு சின்ன இஷ்யூண்ணே. என்னடா பிரச்சனை? படிக்கும்போது வீட்டில் என்ன பிரச்சனையா? அதெல்லாம் இல்லைண்ணா. வீட்டில் அப்பா அம்மா சண்டை ஏதாவது? சே அதெல்லாம் இல்லைண்ணா. அப்போ ஸ்கூல்ல என்ன ஒழுங்கா சொல்லி தரலையா? என்ன பிரச்சனை? என்னடா பிரச்சனை உனக்கு? கொரோனா தானே. கொரோனால என்ன பிரச்சனை? 2 வருஷம் அந்த கொரோனா, 1 வருஷம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ் ஆயிருப்பேன். அப்போ கட்சி வரைக்கும் நீ பச்சை எழுதி பாஸ் ஆக மாட்டே பழகுது. சரி, உங்க அப்பா கேட்டா என்ன சொல்லுவ? அவருக்கெல்லாம் ரிசல்ட் தெரியுண்ணே, அவர் ரொம்ப ஜாலி டைப், அதெல்லாம் கேட்க மாட்டாரு. ரிசல்ட் தெரியுமா? கால் வருது உனக்கா? இதோ பாருங்க, நான் தான் ஃபோன் பண்றாரு. சொல்லப்பா. மை டியர் சன், நான் கடைக்கு போறேன். உனக்கு என்ன வேணும்? மட்டன் 1 kg வாங்கிரு. சரி, ஃபெயில் ஆயிட்டு மட்டன் 1 kg ஆர்டர் பண்ணா. ஓகே. பாத்தீங்களா எவ்வளவு ஜாலியா இருக்காரு? சரி சரி, குத்து வச்ச வாழ்க்கடா. வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. எங்களெல்லாம் ரிசல்ட் அன்னைக்கு வந்து ரிசல்ட்டை கேட்டிங்களே, உங்க ரிசல்ட் என்னாச்சு? என்னென்ன கேள்வி கேட்டால் ரோட்டை பார்க்குறீங்க? இந்த ரோட்டில் தான்டா என்னை பொட்டி பொட்டி அடிப்பாரு. ஏன்னா ஃபெயில் ஆகிட்டீங்களா நீங்களும்? பாஸ் ஆனதுக்கு அடிப்பாடுறா. பாஸ் ஆனதுலாம் அடிப்பாங்க. அவர் பார்க்கும்போதெல்லாம் அடிப்பாடுறா. சைக்கோ ஃபாதர். கொஞ்சம் அங்கே பாரு. ஏன்னா ஏசி அவுட்டரை பார்க்க சொல்கிறீங்க? ஏசி அவுட்டரை பார்க்க சொல்லடா. ஃப்ளாஷ்பேக்னா எல்லாரும் மேலே தான் பார்ப்பாங்க, அங்கே பாருங்க. அண்ணா நாங்களும் பார்க்கலாம்ண்ணே. நானும் ஒரு வாட்டி ப்ளீஸ். என்ன வாரிஸ் ஃபர்ஸ்ட் லுக்கா லான்ச் பண்றேன், நானும் பாக்குறேன். பாருங்க. கண்டிப்பா நல்லா மார்க் எடுத்துறேன் பாப்பா. சாமியம் கையில வந்தா எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுறாடா. ஓட்டான் போறம்போக்கு. ஆடா வீட்டுக்கு. ஐயோ அம்மா, யாராவது காப்பாத்துங்க. ஐயோ ஏய் பரதேசி நாய, படிப்பு யாராவது ஒண்ணு யாராவது செருப்பல் அடியும். புள்ளே இல்லடா நீ எனக்கு. நாளைக்கு வரம்பா, நாளைக்கு பேசுவோம். தூங்கு, உனக்கு படிக்க டைம்ல தூங்கு. தூங்குடா. தூங்க ஃபீஸ் கட்டி வச்சுக்கிறேன்ல. இவ்வளோ நேரம் படிச்சுட்டு தான் இருந்தேன். இப்போ தூங்கு பரவாயில்ல, நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. தூங்கு. ஐயோ வாழ்த்துக்கிறா பார் பிள்ளைய. பண்றா. தூங்கி போயிடறான் பாரதிஸ் நாய். சரியா புரிய மாட்டேங்குது என் சாப்டரு. ஹலோ ரஞ்சித், இந்த 7th சாப்டர் இருக்குல்ல, சுத்தமாக ஒன்றும் புரிய மாட்டேங்குதுடா. ஏய் சத்தியமாக எனக்கு புரியலடா. தெரியுமே உன் டவுட் எனக்கு தெரியுமே. எந்த தெருல எந்த பொண்ணு நிற்கிறான்னு அந்த பையன் பேசினுக்கிற ரஞ்சித்திட்ட, அதானே? ஐயோ அதில் அதெல்லாம் இல்லைப்பா. அந்த பையன் வீட்டு வாசலுக்கு வந்தா செருப்புஞ்சிர சொல்லி வை. சாப்டர் புரியல. கெட்டி சீரை எழுது காரணமா அந்த பையன் தான். வாழ்த்துக்கிறா பார் புள்ளிய. The following steps we can understand something. The following steps we can understand something. நான் எவ்வளவு நேரம் தான் படிப்பேன்? சாப்பிடலாம்ல? வேணாமா, சாப்பாடு எடுத்துன்னு வந்து வைப்ப. நான் சோத்துல കഴിயும் போது கரெக்டாக வந்து நிற்பார் அப்பா. வேணாம். அவருக்கு இன்னைக்கு ஓட்டி வர லேட் ஆகும். ஓட்டியா? அவர்லாம் ஊட்டிக்கு போன விட கரெக்டாக சோத்துல കഴിயும் போது வந்துடுவாருமா. நான் வெயில்றா. நான் தான் சொன்னேன்ல கரெக்டாக வருவார்னு. அப்பா திங்கிறது தூங்குறது பேழ்றது, திங்கிறது தூங்குறது பேழ்றது, திங்கிறது தூங்குறது பேழ்றது. மனுஷ வாழ்க்கையில அதையும் தாண்டி படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு. தெரியுமா தெரியாதா? அவளை என்னடா பார்க்குற? அவள்
அவனை படி தானே சொல்லியிருப்பான், நீ தானே சோத்தை கேட்டிருப்ப. ஆமா, நான் தான் சோறு கேட்டேன். சீ! போடா. வாழ்த்துக்கிறா பேர் பிள்ளைய. உள்ள போய் கூட திட்டுறாரு பேர், மனசாச்சே இல்லாம. அம்மா உன்னால தான் வந்து செல்லாம். வாடா, ஒரு வழியா போர்ஷன்ஸ் முடிச்சாச்சு. அப்ப இப்பதான் போர்ஷன்ஸ் முடிச்சு எடுத்து வச்சேன். எல்லாம் படிச்சிட்டேன், எல்லாம் படிச்சு ரெடியா இருக்க இப்போ. ஒரு வாட்டி 10 வாட்டி படிக்கலாம், படி. ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிறேன், படி. வாழ்த்துக்கிறா பேர் புள்ளிய, எல்லாத்தையும் படிச்சிட்டானா கீச்சான். +2 தேர்வு முடிவு இன்று வெளியாகிறது. உங்களை நம்பி தான் எக்ஸாம் எழுதியிருக்கேன். எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கே தெரியும். பாஸ் பண்ணி விட்டுருங்க கடவுளே, பாஸ் பண்ணி விட்டீங்கன்னா 108 தேங்காய் உடைக்கிறேன். மச்சான் நீ பாஸ்டா. பாஸா சொல்ற? இவரை எங்கடா கூட்டிட்டு வந்த? பாஸ் ஓகே. மார்க் எவ்வளோ? 1100 அங்கிள். உன் மார்க்கை கேட்கல, அவன் மார்க் எவ்வளோன்னு கேட்டேன். மார்க்கு இந்த போட்டு கொடுக்குறான். அதுவும் என் பின்னாடி உக்காந்தனால ஏதோ பாஸ் பண்ணிட்டான், இல்லைன்னா அதுவும். மச்சான் நான் வரேன்டா, பாய்டா. வீட்டை கொத்துட்டு போறான். பின்னால உட்காந்தனால பாஸ் ஆனியா? எங்க அந்த பெல்ட்? போய் சொல்றா, விட்டுப்பா. இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, யாருங்க சாப்பிட்றது? அண்ணா என் கதையை சொல்லிட்டு இருக்கேன், கடலை வாங்கி சாப்பிட்டு இருக்கீங்க. சார்ண்ணா சார்ண்ணா பெஸ்ட்டாக போச்சு. அதான் எதுக்கு அழுகுறானுங்க உனக்கு? நாங்கள் லட்சப்பேரோட உங்களை எல்லாம் மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இப்போ அது புரிஞ்சுக்கிறீங்க. சார்ண்ணே உங்களை ரொம்ப நாளாக 90s கிட்ஸ் அங்கிள் இப்படி அப்படின்னு கலாச்சிருக்கேன், என்னை மன்னிச்சிருந்தேன். உர்ரா உர்ரா, நீங்க 90s கிட்ஸ் இல்லைண்ணே, தெய்வம். மூஞ்சிலே காரி முய்வோம். டேய், அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போய் கல்யாணம் ஆகி குழந்தை குண்டியே வந்துருச்சு. என்னை பற்றிலாம் கவலைப்படாத. 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிருக்கல்ல, அதை எழுதி பாஸ் பண்ணுற வழியை பாரு. சிக்கனு மட்டனு நல்லா ராட்சத பலூன் மாதிரிக்கிறான்.